வணக்கம் and welcome to SHAMMU'S recipes தமிழ். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே சில்லா நிறைய ஜூஸ் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம். வெளியில விற்கிற ஆர்டிஃபிஷியலான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸும் வாங்கி குடிச்சோம்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லதில்லை. நேச்சுரலாக கிடைக்கிற மூலிகையிலிருந்து நமக்கு நிறைய குட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ரெசிபி ட்ரெடிஷ்னலான ஹெர்பல் ட்ரிங்க் நன்னாரி சர்பத். வெளியில விற்கிற நன்னாரி சர்பத்தோட குவாலிட்டி எந்த அளவுக்கு பியூரா இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால ஒரு 50 கிராம் நன்னாரி வேர் வாங்கினீங்கன்னா கூட வீட்லயே பியூரா நன்னாரி சிரப் ரெடி பண்ணிடலாம். இந்த வேர் நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது. 1/2 கிலோ வாங்கி செஞ்சீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு சர்பத் செய்யலாம். இந்த சிரப்பை செஞ்சிட்டோம்னா சட்டுன்னு சர்பத் செஞ்சிடலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது 125 கிராம் நன்னாரி வேர். இந்த வேர்ல நிறைய தூசியும் மண்ணும் இருக்கும். அதனால இது 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஊற வைக்கணும். ஸோ இந்த 125 கிராம் வேருக்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்து இதை ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இதை நைட் டைம்ல ஊற வச்சோம்னா அடுத்த நாள் காலையில சிரப் செஞ்சிடலாம். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்க, வேர் நல்லா ஊறி இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல ஊற வச்ச வேரை அப்படியே தண்ணியோட சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றி இருக்கிற 1.5 லிட்டர் தண்ணி வத்தி 1 லிட்டரா வர வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடலாம். இடையில கலந்து விடுங்க. மேபி இதுக்கு ஒரு 40 நிமிஷம் எடுத்துக்கலாம். தண்ணி வத்தினா போதும் அப்படின்னு ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. அப்படி வச்சோம்னா தண்ணி சீக்கிரமா வத்திரும். பட் அதுல இருக்கிற எசன்ஸ் நமக்கு ஃபுல்லா கிடைக்காது. மீடியம் ஃப்ளேம்ல வைக்கும்போது நம்ம சேர்த்திருக்கிற வேர் நல்லா வெந்து அதுல இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லா தண்ணியில இறங்கிரும். இது சூடாக இந்த வேரோட வாசனை இந்த ரூம் ஃபுல்லா நல்ல அரோமா கொடுத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம சேர்த்த 1.5 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் அளவுக்கு குறைஞ்சு கொதிச்சு வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுமே இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு டம்ளர் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் இருந்தா இதுக்கு 1 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். டம்ளர்ல எனக்கு 4 டம்ளர் கிடைச்சிருக்கு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி இதை சூடு பண்ணிடலாம். இதுக்கு 4 டம்ளர் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க வெல்லம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இதையும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. கொதிக்க ஆரம்பிச்சதுமே நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு பதமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சர்க்கரை கரைஞ்சு திக்காகி வரணும். இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இல்லாம சொட்டு சொட்டா விழுகுது பாருங்க.
இந்த மாதிரி இருந்தா போதும். இன்னும் உங்களுக்கு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, நம்ம குலாப் ஜாமுனுக்கு எல்லாமே சிரப் செய்வோம்ல, அந்த அளவுக்கு திக்கா இருந்தா போதும். இதுக்கு மேல விட வேணாம், ரொம்ப கெட்டியாயிரும். இப்ப லாஸ்டா 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது இந்த சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகாம இதே மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும். இப்போ மணக்க மணக்க நம்ம பியூரான நன்னாரி சிரப் ரெடி ஆயிருச்சு. எப்படி தேன் மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மாவே வச்சா கூட கெட்டு போகாது. இதில் அளவு கரெக்டாக இருக்கணும். நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவை ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துருக்கிற வேருக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம எடுத்திருக்கிற 125 கிராம் வேருக்கு எனக்கு இப்போ 1 லிட்டர் அளவுக்கு இந்த சிரப் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சிரப்பை வச்சு எப்படி டிஃப்ரெண்டா ஒரு டேஸ்டியான ஷர்பத் ரெடி பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு ஷர்பத் செய்யறதுக்கு சின்ன சின்ன நொங்குல நான் 7 நொங்கு எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண நொங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ சர்விங் கிளாஸ் எடுத்து அதுல 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நன்னாரி சிரப்பை சேர்த்துக்கலாம். அந்த வேரோட கலரே சிரப்புக்கு நேச்சுரலான கலர் கொடுக்கும். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1/2 கிளாஸ் அளவுக்கு ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில்லா வேணாம் அப்படின்னா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற நொங்க 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நைட்டே கொஞ்சமா பாதாம் பிசின் நான் ஊற வச்சிருந்தேன், அதுலயும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா வெளியில சாப்பிடுற நன்னாரி சர்பத்ல லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்து சிம்பிளா தருவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நொங்கு பாதாம் பிசின் எல்லாம் சேர்த்து இன்னும் ஹெல்தியா பண்ணிருக்கோம். பாதாம் பிசின் இல்ல அப்படின்னா சப்ஜா சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல நான் கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லி ஆப்ஷனல் தான், வீடியோக்காக மட்டும்தான் இதுல கலர் சேர்த்துக்கிறேன். வீட்ல நாங்க செய்யும் போது எப்பவுமே கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணிக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுல நான் 1 கிளாஸ்ல மட்டும் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. இதுதான் அதோட நேச்சுரல் கலர். இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம செஞ்சிருக்க சிரப்லயே ஷர்பத்துக்கு போதுமான ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தல அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் நன்னாரி சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 ஐஸ் கியூப்ஸ் சேர்த்து சில்லா சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பியூரான டேஸ்டியான நன்னாரி ஷர்பத் ரெடி ஆயிருச்சு. இந்த நன்னாரி ஷர்பத்தை பிபி இருக்கவங்க டெய்லியும் சாப்பிட்டு வந்தா பிபி கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு கூலிங்கா சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னா ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணாம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டா சீக்கிரமாவே அல்சர் சரியாகிடும். உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது.
அது மட்டும் இல்ல, இது ஒரு நல்ல பிளட் பியூரிஃபையராகவும் வேலை செய்யும். இந்த ஹெல்தியான பியூரான நன்னாரி சர்பத்தை வீட்ல செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you all.